ரைட். நெக்ஸ்ட் வந்து 12th ஃபர்ஸ்ட் யூனிட் ஆர் பயாலஜில 6th யூனிட் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். சரியா? இந்த ரீப்ரொடக்ஷன்ல நீங்க என்னென்னலாம் சாப்டர்ஸ் படிப்பீங்க? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது வந்து பயாலஜில பாட்னிக்கு மட்டும். சரியா? பூக்கும் தாவரங்களுடைய பால் இனப்பெருக்கம். பூக்கும் தாவரங்கள்லாம் என்னது? ஆஞ்சியோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம்களில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்க போகுது, ரைட்டா? அதுக்கு என்னென்னலாம் பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது, எந்த மாதிரியான மெக்கானிசம் நடக்குது, எப்படி ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்குது, சீட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, இதெல்லாம் இந்த லெசனில் பார்ப்போம், ரைட்டா? அடுத்தது லெசன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், மனித இனப்பெருக்கம், ஜுவாலஜியில் நடத்துவாங்க. சரியா? ரைட். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இனப்பெருக்க நலன். ஓகே, அதுவும் ஜுவாலஜியில் பார்ப்பாங்க. ஓகே, ரைட். அப்போ ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ரீப்ரொடக்ஷனை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறேன். பயாலஜி இன் எசன்ஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். சரியா? இந்த பூமியில உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்ற கதையில பயாலஜி ஒரு எசன்ஸ் மாதிரி. எசன்ஸ்னா என்ன? எசன்ஸ்னா ஒரு ஃப்ளேவர். ஃப்ளேவர் தானே எசன்ஸ், கேள்விப்பட்டது இல்லையா? வெண்ணிலா எசன்ஸ், ஏதோ ஒரு எசன்ஸ் போடுறோமா இல்லையா? லட்டு செய்யறீங்கன்னா ஒரு எசன்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப இந்த உலகத்துல உயிரினங்கள் தோன்றிய கதையில பயாலஜி அப்படின்றது ஒரு எசன்ஸ் மாதிரி அப்படின்றாங்க. ஓகே, while individual organisms die without fail, அதாவது எந்த ஒரு தனி உயிரியா இருந்தாலும் இறக்குமா இறக்காத இருக்குமா? கண்டிப்பா இறந்துதான் ஆகணும். இல்ல எந்த ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசமும் ஃபுல்லா லைஃப் லாங் வாழ முடியுமானா, நான் மட்டும் டாக்டர் ஆயிட்டு ஃபுல்லா 100 வருஷம் 500 வருஷத்துக்கு ஒன்லி ட்ரீட்மெண்ட் தான், ஒரு பேஷண்ட்டுக்கு 1000 ரூபாய் தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வாழ முடியுமானா முடியாது. சரிங்களா? அப்ப எந்த ஒரு ஆர்கனைசமா இருந்தாலும் என்ன ஆயிடும்? இறந்து போயிடும். இண்டிவிஜுவல் ஆர்கனைசம் ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல. ஆனா இது குரூப்பா வாழுது இல்ல, பாக்டீரியாலாம், அது வந்து அந்த இடத்துக்கு இது பொருந்தாது. தனியா வாழக்கூடிய இண்டிவிஜுவல் ஆர்கனைசம் கண்டிப்பா இறந்துதான் ஆகணும் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஸ்பீசிஸ் கண்டினியூ டு லைவ் through millions of years unless threatened by natural or anthropogenic extinction. அப்ப ஸ்பீசிஸ்னா என்ன? ஏதாவது ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் வச்சுக்கோ, ரைட்டா? அப்ப மதர் கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அந்த ஸ்பீசிஸ் வந்து த்ரூ மில்லியன் ஆஃப் இயர்ஸ், மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கூட ஸ்பீசிஸ்னா அதோட ஸ்பீசிஸ் அப்படின்னு அர்த்தம். அதோட ஸ்பீசிஸ் அல்லது புரோஜனி வந்து மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கூட வாழலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷன் ஆரம்பிச்சு மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சா? மனிதன் தோன்றி இல்ல, அனிமல் தோன்றி மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வந்திருக்கும், அல்லது பிளான்ட் தோன்றி மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வந்திருக்கும். அதோட ஸ்பீசிஸ் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றாங்க. அன்லஸ் த்ரெட்டன்ட் பை, அது வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கும், அன்லஸ் த்ரெட்டன்ட் பை நேச்சுரல் ஆர் ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டென்ஷன். ஒண்ணு இயற்கையா ஏதாவது ஒரு பேரழிவு நடந்திருந்ததுன்னு வச்சுக்க, அங்க வாழ்ந்த உயிரினங்கள்லாம் செத்து போயிருக்கும். ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு காடே ஃபுல்லா மூழ்கிச்சுன்னு வச்சுக்க, உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனைசம் இருக்காது. அல்லது பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்பட்டு ஃபுல்லா இறந்து போச்சுனாலும் இருக்காது. அல்லது ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஆர்டிபிஷியல். ஆந்த்ரோபோஜெனிக் அதான் மானுடவியல் நடவடிக்கைகள். நம்மால் என்ன பண்றான்? போட்டு தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? இப்போ ஓரளவுக்கு புலியோட எண்ணிக்கை வந்துருச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் தான் புலி பாதுகாப்பு சட்டம்லாம் கொடுத்தாங்க. வேட்டையாடுதல் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா இது யாரால? நம்மளுடைய ஆந்த்ரோபோஜெனிக்னு அதான் அர்த்தம். நீங்க வாழக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம தான் என்ன பண்றோம்? வெட்டிட்டு நம்ம குடியேறும் போதால அங்க இருக்கிற ஆர்கனைசம் அழிஞ்சு போகும். சரியா? அப்ப ஸ்பீசிஸ் அப்படின்றது மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கூட வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. ஒண்ணு நேச்சுரல் டிசாஸ்டரோ அல்லது ஆந்த்ரோபோஜெனிக் டிசாஸ்டரோ, நம்மளும் ஒரு எக்ஸ்டென்ஷனோ நடக்காம இருந்தா மட்டும்தான் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கூட உயிரினங்கள் வாழும்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ரீப்ரொடக்ஷன் பிகம்ஸ் a vital process without which species cannot survive for long. So ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான செயல்முறை. சார், ரீப்ரொடக்ஷன் ஒரு ஆர்கனைசம் இனப்பெருக்கம் செய்யாம என்ன பண்ண முடியாது? அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியாது அல்லது வாழ முடியாது அப்படின்றாங்க. ரீப்ரொடக்ஷன் பிகம்ஸ் a vital process without which species cannot survive for long. ரொம்ப நாளைக்கு
இனப்பெருக்கம் செய்யாத ஒரு உயிரினத்தால வாழ முடியாது. அப்படின்னா என்ன சொன்னோம்? அது இண்டிவிஜுவல் ஆர்கனிசமா இருக்கும். இனப்பெருக்கம் செய்யாத உயிரிகள் இருக்கு, அது அதோட ஜெனரேஷன் உருவாக்க முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப நாளைக்கு வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ரீப்ரொடக்ஷன் செஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதோட புரோஜனியை உருவாக்கும். அது எங்க எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா வந்தாரு, அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகும்னு சொல்றாங்க. ஈச் இண்டிவிஜுவல் இஸ் இட்ஸ் progeny by asexual or sexual means. அதாவது ஒவ்வொரு தனியான ஒரு இலை எடுத்துக்கிட்டா கூட இட்ஸ் progeny by லீவ்ஸ்னா அந்த இலை இல்லையா, அது என்ன என்ன லீவ்ஸ்னா கொடுக்குறதுன்னு அர்த்தம், அதானே அர்த்தம். படி, ஒவ்வொரு தனி உயிரியும் லீவ்ஸ்னா கொடுக்குது அல்லது தருது அப்படின்னு அர்த்தம். இலை இல்லை அந்த இடத்துல. என்னத்தை தருது அப்படின்னா அதோட புரோஜனியை கொடுக்குது. ஒரு மதர் இருக்குப்பா, அது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசம். ஒரு தாய் உயிரி இருக்குன்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ணுது? அதோட சேய் உயிரியை கொடுக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? பை எந்த மெத்தடால? ஏசெக்சுவலா ஆர் செக்ஷுவல் மெத்தடா? ஏசெக்சுவல் மெத்தட்ல 100% டிட்டோவா வரும். அப்படிதானே ரித்திகா? பாலிலா இனப்பெருக்க முறையில ஒரு ஆர்கனிசம் எப்படி இருக்குதோ அதோடைய ஒன்றும் அதே மாதிரி டிட்டோவா இருக்கும். ஆமா சார். பாலிலா என்ன சொன்ன? பாலின பெருக்கம் ஏசெக்சுவல் இருக்கு. பாலின பெருக்கத்துல அதுவும் அப்படியே இருக்குமா? அதுல வந்து வேரியேஷன்ஸ் வரும். சரியா? ரைட். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிரியும் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாகவோ அல்லது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாகவோ அதோட புரோஜனியை கொடுக்குது, அதோடைய சந்ததியை உருவாக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, செக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எனேபிள்ஸ் கிரியேஷன் ஆஃப் நியூ வேரியன்ஸ். இங்க பாருங்க, இப்ப பால் இனப்பெருக்க முறை தான் இந்த உலகத்துல புதுசா வேறுபாடுகள் கொண்ட உயிரினங்களை தோற்றுவிக்கிறதுன்றாங்க. வேரியேஷன், மாறுபாடுகள் கொண்டது வரணும் அப்படின்னா அது என்ன ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் பாசிபிள்? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் என்ன நடக்குது? வேரியேஷனுக்கு என்ன ஈவெண்ட் நடக்குது? கிராசிங் ஓவர் நடக்குது, மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ்ல கிராசிங் ஓவர் நடக்கிறதால தான் நமக்கு என்ன ஆகும்? வேரியேஷன்ஸ் வரும். அது எங்க? ஒன்லி செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் பாசிபிள். சரிங்களா? சோ தட் சர்வைவல் அட்வான்டேஜ் இஸ் என்ஹான்ஸ்டு. யோசித்து அப்படின்னா என்ன சொல்றாங்க? வேரியேஷன் நடக்காம யோசித்து பாருங்க, ஒரே மாதிரியா இருந்ததுன்னா அதோடைய சர்வைவல்ன்றது ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. புரியுதா இல்லையா? இப்ப வைரஸ், கொரோனா வைரஸ் வருது, சரியா? ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் 1 வந்ததுன்னு வச்சுக்கோ, அது கொஞ்ச காலம் இருந்தது, ஒரு 3 மாசம் 4 மாசம் இருந்திருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? அவசர கதியில மருந்து கண்டுபிடிச்சாங்களா? ரைட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு, என்ன ஆச்சு? ரெண்டாவது வைரஸ் ஒண்ணு வந்ததா இல்லையா? அது என்னது? அது அதோடைய வேரியன்ட். ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப வேரியேஷன் ஒண்ணு நடந்தாலோ அல்லது வேரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். ஒண்ணு இல்லப்பா, சிம்பிள்ப்பா. இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறிக்கணும். மாறல, நான் அதே காலகட்டத்துல தான் இருப்பேன்னா நீ அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுவ அப்படின்றத சொல்றாங்க. சரியா? இப்ப இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் இன்னைக்கும் வாழுது அப்படின்னா புதுசா அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கும். அது எதனால முடியுது அப்படின்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதால மட்டும்தான் அதெல்லாம் பாசிபிள் அப்படின்றாங்க. சரிங்களா? This unit explains the details of reproductive processes in flowering plants and human as easy to relate representative examples. சார், இந்த யூனிட்ல நம்ம எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ஸோடைய செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸும் அதே மாதிரி ஹியூமனுடைய ரீப்ரொடக்ஷனையும் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. A related perspective on human reproductive health and how reproductive ill health can be avoided is also presented to complete our understanding of biology of reproduction. அப்ப ரீப்ரொடக்ஷன் உடைய பயாலஜியை முழுமையா புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு இனப்பெருக்க நலன் பத்தியும், சரியா, எதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸை பத்தி, இது ரெண்டும் ஹியூமனை பத்தி கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த இன்ட்ரோடக்ஷன் புரியுதா? ரைட். இந்த இடத்துல நம்ம புதுசா கேள்விப்படுற வார்த்தைங்கன்னா ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்றது ஞாபகம் வச்சு. சரியா? வேரியன்ட் ஏன் வருது அப்படின்றதையும் புரிஞ்சுச்சா? இது ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்,
ஒரு சயின்டிஸ்டோட ஹிஸ்டரி. யார் இவர்? பஞ்சனன் மகேஸ்வரி. ஏன் அவனுக்கு பேர் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல இவருக்கு. முதல்ல மகேஸ்வரி உடனே ஏதோ ஒரு பெண்ணாக இருக்குன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ரைட், இவர் பேர் தான் பஞ்சனன் மகேஸ்வரி. என்ன சிரிக்கிறா? ஆமா, ரைட். இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? சரியா, இவருடைய கான்ட்ரிபியூஷன், இவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான். இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, புரியுதா? அதுன்றத நமக்கு ரீப்ரொடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. born in November 1904 in ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். அதாவது 1904 நவம்பர் மாசம் ராஜஸ்தான்ல இவர் பிறந்தார். ஓகே. பஞ்சனன் மகேஸ்வரி rose to become one of the most distinguished botanists not only of India but of the entire world. அதாவது இவர் இந்தியாவில் மட்டும் பிரசித்தி பெற்ற சயின்டிஸ்ட் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்ல பஞ்சனன் மகேஸ்வரி, பி மகேஸ்வரி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, he moved to Allahabad for higher education where he obtained his diploma in science during his college days. இவர் என்ன பண்றாரு? ராஜஸ்தான்ல இருந்து அலகாபாத்துக்கு போறார். அலகாபாத் எங்க இருக்குது? குஜராத்தா? சரி, அதாவது இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்னன்றியா? 15 நிமிஷம். யூபியா? சரியா, உத்தரப்பிரதேஷ். சரி, ஓகே. இவர் அங்கிருந்து எங்க போறாரு? யூபி அலகாபாத்துக்கு போறாரு. எதுக்காக? ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக போறாரு. அங்க போயிட்டு என்ன பண்றாரு? டிஎஸ்சி அப்படின்ற ஒரு பட்டத்தை முடிக்கிறார். அப்ப டிப்ளமோ இன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு டிகிரியை மகேஸ்வரி முடிக்கிறார். he was inspired by Dr. W. Dudgeon, an American missionary teacher. அதாவது மிஷனரி டீச்சர்னா தெரியும் என்ன? மிஷனரி டீச்சர்னா என்ன? அது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபாரினுடைய ஃபண்டோட ஃபாதர், சிஸ்டர் கான்வென்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? அவங்க தான் மிஷனரி டீச்சர்னு அர்த்தம். ஆமா, அவங்க தான் ஃபாரின் மிஷனரி. ஏன் இங்க நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் கூட அவங்களோட ஃபண்டு வரும். ஓகேவா? அப்ப இவர் அவருடைய காலேஜ் டேஸ்ல யாரை பார்த்து, அதான் அவரோட ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவர் கூட அவரை பத்தி பண்றாரு அப்படின்னா டட்ஜியன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் அமெரிக்கன் மிஷனரி டீச்சர். சரி, அமெரிக்காவில இருந்து இங்க பாடம் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். ஓகே, அவர் தான் அவருடைய இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டார். ஓகேவா? டு டெவலப் இன்ட்ரெஸ்ட் இன் பாட்னி அண்ட் எஸ்பெஷலி மார்பாலஜி. அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? அவரோட இன்ட்ரெஸ்ட்டை பாட்னியில, அதிலும் குறிப்பா மார்பாலஜி, புற அமைப்பியல் பத்தின ரிசர்ச்ல அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை இன்வால்வ் பண்றாருன்றாங்க. His teacher once expressed that if his student progress hard of him, it will give him a great satisfaction. அதாவது அவங்க வாத்தியார் யாரு? டட்ஜியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரிசர்ச்ல அல்லது ஏதாவது ஒரு பெரிய கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பெருமை எனக்கு தான் வரும். புரியுதா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மேல போறாங்கன்னா அந்த பெருமை வாத்தியாருக்கு உண்டுன்றாங்களா, அந்த மாதிரி சொல்றாரு அவர், வேற ஒண்ணும் இல்லை. His teacher once expressed that if his student progress hard of him, it will give him a great satisfaction. சரியா? அப்ப மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆனாங்கன்னா அதுதான் அவருக்கு பெருமை அப்படின்னு அவர் நினைக்கிறார். These words encouraged Panjanan to inquire what he could do to his teacher is written. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? அவரோட ஸ்டூடெண்ட் மேல வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? அப்ப அவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கைமாறா நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ப ஏதாவது ஒண்ணுத்து பெருசா பண்ணணும். அவர் எப்படி நம்மளை நினைச்சு உருவாக்குனாரோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பெருசா பண்ணணும் அப்படின்னு இவர் திங்க் பண்றார். புரியுதா? அதுக்கு அடுத்தது, he worked on embryological aspects and popularized the use of embryological characters in taxonomy. சார், இவர் இவருடைய ரிசர்ச் ஒர்க் எதுல இருந்தது அப்படின்னா எம்பிரியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பிளான்டோட எம்பிரியாலஜி. சரியா? என்ன எம்பிரியோல என்ன இருக்க போதும்? டைகாட் எம்பிரியோ, மோனோகாட் எம்பிரியோ இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு? எம்பிரியாலஜில, அதாவது கருவியல்னு சொல்றோம், தாவர கருவியல்ல இவருடைய ரிசர்ச் இருந்துட்டு டாக்ஸானமில தாவரங்களை வகைப்படுத்துவதில் என்ன பண்றாரு? இதை உள்ள சேர்க்கிறாங்க. சரியா? இதை உள்ள சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு.
He established the Department of Botany, University of Delhi as an important center of research in embryology and tissue culture. இவர் அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு டெல்லி யூனிவர்சிட்டியில என்ன பண்றாரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னிய, அதாவது தாவரவியல் துறையை ஆரம்பிக்கிறாரு. அந்த துறையில முக்கியமா எதை பத்தின ரிசர்ச் போயிருந்தது, எம்பிரியாலஜி அண்ட் டிஷ்யூ கல்ச்சர், கருவியல் மற்றும் திசு வளர்ப்பு முறை பற்றிய ஆராய்ச்சி மிக முக்கியமா டெல்லி யூனிவர்சிட்டியில தூங்குவதற்கு மிக காரணமா இருந்தவர் யாருன்னா பி மகேஸ்வரி தான். He also emphasized the need for initiation of work on artificial culture of immature embryos. சார் வேற என்ன சார் முக்கியமான இவரோட இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆர்டிபிஷியல் கல்ச்சர் ஆஃப் இம்மெச்சூர் எம்பிரியோஸ். சார் கரு இம்மெச்சூரா இருக்குது இல்ல, இம்மெச்சூரா இருக்கிறத ஆர்டிபிஷியலா வளர்க்கறது. நமக்கு யூஸ்வலா பாருங்க, எப்படி ஹியூமன்ல பேபி வந்து உள்ளவே நம்ம மதரோட இதுக்குள்ள இருக்கும்போது எப்படி சேஃபா இருக்கோ அதே மாதிரி ஆர்டிபிஷியலாகவும் கல்ச்சர் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி பிளான்ட்லயும் இம்மெச்சூர் எம்பிரியோஸை, முதிர்ச்சி அடையாத கருக்களை ஆர்டிபிஷியலா வளர்த்து அதுல இருந்து ஒரு புதிய பிளான்ட்டை உருவாக்குறது அப்படின்ற ஆராய்ச்சியில முக்கியமா இனிஷியேட் பண்ணியிருக்காரு. தீஸ் டேஸ் டிஷ்யூ கல்ச்சர் ஹாஸ் பிகம் எ லேண்ட்மார்க் இன் சயின்ஸ். சார் அந்த காலகட்டத்தில் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது ஒரு முக்கியமா மாறுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, எம்பிரியோஸை டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா அதுல இருந்து ஒரு புது பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு. சரி, அவரோட காலகட்டத்தில் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது ஒரு முக்கியமான இதுவா இருந்தது. His work on test tube fertilization and intra-ovarian pollination won worldwide acclaim. சரி, அவருடைய ரிசர்ச்ல முக்கியமானது என்னன்னா டெஸ்ட் டியூப் ஃபெர்டிலைசேஷன். அப்படின்னா சோதனை குழாய் வழியா கரு உறுதலை நிகழ்த்தி இருக்கிறது. சரி, அப்ப என்ன பண்ணிருப்பாரு, மேல் கேமிட் பிளான்ட்ல மேல் கேமிட்டோ ஃபீமேல் கேமிட்டையும் எடுத்து ஃபியூஸ் பண்ணி டெஸ்ட் டியூப்ல அங்கிருந்து சைகோட்டை ஃபார்ம் பண்ணி சைகோட்ல இருந்து எம்பிரியோ உருவாக்கி யங் பிளான்ட்டை உருவாக்குற மெத்தட் தான் அது. சரியா, அதே மாதிரி இன்ட்ரா ஓவேரியன் பாலினேஷன் அப்படின்னா இங்க என்ன ஓவரின்னா இங்க எதை குறிக்கும், பிளான்ட்ல. சரியா, இன்ட்ரானா அதுக்குள்ளவே ஒவியூல் இருக்கு இல்லையா, ஒவியூல் ஓவரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளவே பாலினேஷனை எப்படி நிகழ்த்துறது அப்படின்றதான் இவருடைய முக்கியமான ரிசர்ச்சா இருந்து அது உலக அளவுல ஒரு பிரசித்தி பெற்றதா இருந்தது. He was honored with fellowship of Royal Society of London, FRS. அதாவது ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க, எதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்காக ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து ஒரு ஃபெல்லோஷிப் வாங்கியிருக்காரு. இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி அண்ட் செவரல் அதர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ இதே மாதிரி வேற யாரெல்லாம் ஃபெல்லோஷிப் கொடுத்துருக்காங்க அவருக்குன்னா, இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி அண்ட் வேற சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட அவங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. சரியா, இந்த ரிசர்ச் பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வாங்கியிருக்காரு. He encouraged general education and made a significant contribution to school education by his leadership in bringing out the very first textbook of biology for higher secondary school published by NCERT in 1964. சார், இவருக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு 1964 என்சிஆர்டி நம்ம படிக்கிறோம் இல்லையா, என்சிஆர்டி புக்ல பயாலஜி புக்கை எழுதியும் இருக்கார். இவரோட கான்ட்ரிபியூஷன் பயாலஜி புக் எழுதியும் ஸ்கூல் எஜுகேஷனுக்காக பண்ணியிருக்கார். இதுதான் யாருடைய ஹிஸ்டரி. ஆமா, பஞ்சனர் மகேஸ்வரியோடைய ஹிஸ்டரி. இவர் வந்து எம்பிரியாலஜில மிக முக்கியமான நபர். ஓகேவா, புரியுதா? சரி, அடுத்த லெசனுக்குள்ள போலாம்.